குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? கொரோனா டயத்தில் வெளியே போகும்பொழுதெல்லாம் மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க. பேருந்தில் பயணம் பண்ணும் பொழுது மாஸ்க் இல்லாமல் பயணம் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப்புங்கிறது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அதனால் கேர்ஃபுல்லி ட்ராவல் இன் எனிவேர். ரைட். இப்போது நேற்று நம்ம அயானிக் பாண்டை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவேலண்ட் பாண்ட். அயானிக் பாண்டை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவேலண்ட் பாண்ட். இதுலேயும் நடத்தும் போது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணுங்கள். ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப தெளிவாக டெப்த்தாக சொல்ல போகிறேன். அதனால் யூ ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட். கிளியர்? ரைட். கோவேலண்ட் பாண்ட் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் தட்? வாட் டு யூ மீன் பை கோவேலண்ட் பாண்ட்? The covalent bond formed in between non-metals. நல்லா கவனிக்கணும். கோவேலண்ட் பாண்ட் formed in between non-metals. non-metals-னா உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் அக்செப்டார். எதில் பார்த்துருக்கோம்? அயானிக் பாண்டில் பார்த்துருக்கோம். கிளியர்? இங்கே இந்த ரெண்டு நான் மெட்டல்ஸ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நான் மெட்டலும் மியூச்சுவலி ஷேரிங் த எலக்ட்ரான், ஒன்றுக்கொன்று சமமாக எலக்ட்ரான்களை பங்கிட்டு கொண்டு தங்களுக்குள் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு பண்பு. த மியூச்சுவலி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். கிளியர்? தட் இஸ் நத்திங் பட் கோவேலண்ட் பாண்ட். இப்போ எந்த மாதிரி இது ஷேர் பண்ணுகிறது? மியூச்சுவல் ஷேரிங்னு சொல்கிறீங்க சார். வாட் டு யூ மீன் பை மியூச்சுவல் ஷேரிங்? ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ்? ஒரு எலக்ட்ரானா, ரெண்டு எலக்ட்ரானா, 4 எலக்ட்ரானா, 6 எலக்ட்ரானா? எப்படி எலக்ட்ரானை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்கிறது? இன் வாட் வே தே ஆர் மியூச்சுவலி ஷேரிங் த எலக்ட்ரான்? அதைத்தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் we are going to take the example of chlorine. இப்போ இந்த குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும், 17. 17 means 17 protons. That is nothing but positively charged particle present inside the nucleus. அப்போ 17 electron rotating outside the nucleus. Clear? ரைட்டா? இப்போ இங்கே பாருங்க, this is the structure of chlorine. And another chlorine is joined with that, mutually sharing the electron. இப்போ இந்த chlorine is going to be attain the stability configuration. One electron is necessary. அப்போ அந்த குளோரின்ல இருந்து ஒரு எலக்ட்ரானும் இந்த குளோரின்ல இருந்து ஒரு எலக்ட்ரானும் இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக பங்கிட்டு கொண்டு தங்களுக்குள் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. So, one electron from one chlorine, another one electron from another chlorine, they are going to mutually sharing the electron. Then automatically the covalent bond formed in between the chlorine atoms. இப்போ இந்த எலக்ட்ரான் பாருங்க, ரெண்டு எலக்ட்ரான். இந்த ரெண்டு எலக்ட்ரான் அப்படிங்கிறது that represents a single bond, chlorine single covalent bond. சரியா? இரண்டு எலக்ட்ரான் இந்த குளோரினுக்கும் சொந்தம், அந்த குளோரினுக்கும் சொந்தம். ரைட்டா? ஸோ மியூச்சுவலி ஷேரிங் இரண்டு எலக்ட்ரான்கள். அப்போ திஸ் பாருங்க, நல்லா கவனிக்கணும். கிளியர்? எப்படி போய் ஜாயின் ஆகுது பாருங்க. see the diagram. clear? right? mutually sharing that. இப்போ this line represents what? 2 electron. இப்போ ஒரு லைன் மட்டும் இருக்கிறதுனால இதை என்ன சொல்றோம்? chlorine single bond. chlorine single bond. அப்ப சிங்கிள் பாண்ட்னா இரண்டு எலக்ட்ரான்கள் தங்களுக்குள் சமமாக பங்கிட்டு கொள்ளப்படுகிறது. சரியா? ரைட்.
அப்போ இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, அந்த குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. டோட்டல் இந்த குளோரினுக்கு 8 எலக்ட்ரான் வந்துடுது, அந்த குளோரினுக்கு ஒரு 8 எலக்ட்ரான் வந்து விடுகிறது. That is, now see that the last orbit பாருங்க 2 4 6 8 இருக்கு பாருங்க. கிளியர்? இதுவும் ஸ்டேபிள், அதுவும் ஸ்டேபிள். ஸோ chlorine chlorine single bond, this is the example for chlorine chlorine single bond, example for covalent single bond compound. அதே மாதிரி உங்கள் புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஹைட்ரஜன், அதுவும் எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் கோவேலன்ட் பாண்ட். இப்போ செகண்டுக்கு நம்ம போக போகிறோம். சார் சிங்கிள் கோவேலன்ட் பாண்ட் நம்ம பார்த்துட்டோம். வாட் அபவுட் அனதர் ஒன்? த அனதர் ஒன் இஸ், வாட் இஸ் தட்? See that double bond, double covalent bond. ஆக்சிஜனை பாருங்க, you see oxygen, see that 4 electrons mutually sharing that, see that 4 electron mutually sharing. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பாருங்க, so oxygen oxygen double bond, each line represents 2 electron, ஒவ்வொரு லைனும் 2 எலக்ட்ரான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 4 electrons that represents the double bond, covalent double bond. அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்? oxygen, oxygen and oxygen mutually sharing the electron, that 2 pairs of electron that represents, what is that? What is that? Double covalent bond. Example is oxygen. நல்லா புரியும் நினைக்கிறேன். டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். அடுத்து பாருங்க, டபுள் கோவேலன்ட் பாண்ட், த எக்ஸாம்பிள் இஸ் ஆக்சிஜன். ஒன்ஸ் அகைன் யூ see that, திரும்பவும் பாருங்க அதை, see that. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்? the next one we are going to pass on the covalent triple bond அல்லது triple covalent bond, right? See that, பாருங்க நைட்ரஜனை பாருங்க, all of you see nitrogen, atomic number 7, see that, clear? So another nitrogen will come, another nitrogen will come and join together, that will make triple bond. எவ்வளோ எலக்ட்ரான் பாருங்க? 6 எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. அப்போ 3 pairs of electron mutually sharing, 3 pairs of electron mutually sharing, that is nothing but triple covalent bond, formation of triple covalent bond. இந்த மாதிரி electrons mutually sharing between the atoms, formation of covalent bond, single covalent bond, double covalent bond, triple covalent bond. The single covalent bond only 2 electrons, double covalent bond 2 pairs of electrons, triple covalent bond 3 pairs of electron, single covalent bond chlorine and hydrogen example, double covalent bond oxygen example, triple covalent bond nitrogen example. Clear for you? Clear? இன்னும் another examples வேணுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, another examples நம்ம என்ன சொல்லலாம்? ஹைட்ரோ கார்பன்ல இருந்து சொல்ல முடியும். ஹைட்ரோ கார்பன்ல இருந்து we are going to see the another examples. Clear? என்ன another examples? இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈத்தேன் C2H6. Clear? ஈத்தேன். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா hydrogen, 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 then hydrogen, then hydrogen. So the hydrogens are held together with carbon with help of single bond. So this is the example for single bond covalent compound. What about the double bond? The double bond covalent compound, what about that? You see that double bond covalent compound. So CH2 double bond CH2. Clear? How to arrange? Carbon, then hydrogen, then hydrogen, then
double bond, then carbon, then hydrogen, then hydrogen. This is ethylene. Clear? Elimination of 2 hydrogen from alkane. இதை என்ன சொல்லுவோம்? ஆல்கீன் சொல்லுவோம். C2H6 alkane, C2H4 alkene. Clear? So this is also example for double bond covalent compound. What about triple bond covalent compound? In triple bond covalent compound, that is nothing but acetylene, C hydrogen, triple bond, then hydrogen. அப்போ இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்பர் 1 hydrogen and chlorine, ethane. These are the example for single covalent bond. Oxygen and ethylene, that is the example for double covalent bond. And nitrogen, then acetylene, that is the example for triple covalent bond. Clear? Any doubt in this, my dear students? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். I ready to explain. I ready to clarify your doubts. Okay? No doubt? Right. ஸோ நல்லா படிங்க. அன்னன்னைக்கு நடத்துகிறத அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. டவுட்ஸ் இருந்தால் அடுத்த கிளாஸில் வந்து கேளுங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் நாங்கள் இருக்கோம். We are working for your welfare, not our welfare. We are working for your welfare. ஸோ அதனால் நல்லா படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். தட் வில் லீட்ஸ் டு சக்ஸஸ். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய், விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பொன்மொழிகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேற உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. Thank you very much, my dear students. Thank you very much.